வணக்கம் வியூவர்ஸ். எங்க ஆளு எனக்கு சர்ப்ரைஸா ஒரு எலிமெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காருங்க. சர்ப்ரைஸ்லாம் இல்ல, சரி அது ஆனா சர்ப்ரைஸ் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா போன கடையில அது ஒரு இருந்துச்சு. கடைக்கு போனாரு. கடைக்கு போகும்போது என்னாச்சுன்னா என்கிட்ட வந்து இனிமேல் ஒரு வீக்லி விசிட் போடலாம்னு இருக்கேன். நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் வந்தா எனக்கு ஓகே. அந்த மாதிரி ஒரு கடைக்கு போனாப்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா 2 லட்டு கிடைக்க வேண்டியது, பட் ஒரு லட்டுல பிரச்சனை இருந்ததுனால இந்த ஒரு லட்டு மட்டும் தான் வந்திருக்கு. இது என்னன்னா மோட்டோ எக்ஸ் ஃபோர்ஸ்னு ஒரு டிவைஸ். எஸ், லெகசி டிவைஸ். ஆமா, 2017 தான் லாஸ்ட் அப்டேட் வந்திருக்குது. ஆமா ப்ரோ. ஆண்ட்ராய்டு ஏன்னா இது 15ல ரிலீஸ் ஆச்சு. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க இந்த ஃபோர்ஸ் சீரிஸே ஷாட்டர் ப்ரூஃப் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அத ஃபோர்ஸ் அது ஆமா. இதுல என்ன ஹைலைட்னா அந்த ஷாட்டர் ப்ரூஃப் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், பிளாஸ்டிக்ல பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்றது உசிதம். ஆமா, சஜஸ்டட். ஏன்னா ஈஸியா ஸ்கிராட்ச் ஆயிடும் பிளாஸ்டிக் டிஸ்ப்ளே. ஏன்னா கிளாஸே ஸ்கிராட்ச் ஆகுதுன்றோம். அப்புறம் எப்படி அதுக்கு முன்னாடிங்க நீ என்ன டேட்டு 18th ஏப்ரல் சனிக்கிழமை காலையில வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஆண்டவர் வந்து சாயந்தரம் ஒரு மிஷன் விஷயா வந்து சென்ட்ரல் வரைக்கும் போக வேண்டியதா இருந்துச்சு. ஆமா, ஒரு ரா ஏஜென்ட பாக்குறதுக்காக போயிட்டாரு. அதனால எங்களால அன்னைக்கு வீடியோ எடுக்க முடியல. அதனால சனிக்கிழமை காலை எடுக்கிறோம். ஒரு ஸ்டுடியோ அப்டேட்டா 17 Pro Max வாங்கி விட்டோம். ப்ரோவா வாங்கலான்னு போனது 17 Pro Maxே நல்ல டீல் கிடைச்சிச்சு வித் கேர் பிளஸோட. ஏன்னா அந்த நாய் கேர் பிளஸ் இருந்தாலும் மதிப்பானோம்ல, அதனால கேர் பிளஸோட கிடைச்சிச்சு. அப்படியே அந்த செல்லத்தை தூக்கிட்டு வந்துட்டோம். அதாவது கேர் பிளஸ் சப்போர்ட் இருந்தது. ஆமா, அதனால நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம். எஸ், அண்ட் மோரோவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வீடியோ வந்திருக்கும். நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ப்ரோ வீடியோ டிஃபரன்ஸ் இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த 17 Ultra கிருஷ்ணா ப்ரோவோட எடுத்த வீடியோ அவுட்டோர்ல பட்டாசா இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரீசன் இவர் தான் 17 Pro Max. எஸ், நல்லா இருந்துச்சு. ஆப்பிள் வந்து ஒரு பக்கம் திட்டலாம் அப்படின்னு நீங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சில இன்டோர்ல மட்டும் லைட்டா அந்த ஒயிட்னஸ் இருக்குன்னு நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அது ஃப்ரண்ட் கேமரா. இப்போ ரியர்ல எடுக்கறேன்ல, இப்போ மிரட்டுவாங்க. ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட்ல எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. சென்டர் ஸ்டேஜ், ஒயிட் ஸ்டேஜ் எப்படி இருக்கு. ஆமா, நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த லைட்டிங்க்கு கொஞ்சம் கேவலமா, இந்த லைட்டிங் கொஞ்சம் ஹார்ஷா இருந்துச்சு. ப்ரோ இது எப்படி இருக்குன்னா எடுத்து போய் காட்டுங்க. இதுல என்னன்னா இத மோட்டோரோலோட அந்த மோட்டோ டிஸ்ப்ளே ஃப்ரண்ட்ல வந்து இது இந்த டைம்ல வந்து வந்த எல்லா ஆண்ட்ராய்டு போனும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படி இழுத்து பிடிச்சா வர மாதிரி. இதெல்லாம் வந்து க்ளோரியஸ் பீரியட். அப்புறம் டிஸ்ப்ளே எவ்வளவு வைடா இருக்கு பாத்தீங்களா? Moto 4X. சரி, என்ன இது சார்ஜர், டர்போ சார்ஜர். எவ்வளவு லென்த் பாத்தீங்களா? யூஎஸ்பி, மைக்ரோ யூஎஸ்பி 15 வாட் மைக்ரோ யூஎஸ்பில. என் தானே தலைவனை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. இன்னொரு போன் யாருன்னு தெரியுமா? அவரும் இதே டைம்ல வந்தவர் தான், Nexus 6. அது என்ன பிரச்சனைனா கேமரா ஓபன் பண்ண போன் ரீபூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த போன் வேணாம் அப்படின்ட்டு அதை வச்சுட்டு இது ஒண்ணுதான் எல்லாமே ஒர்க் ஆச்சு, நல்லா இருந்துச்சு, பேட்டரி கூட நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்னு போட்டு நேற்று எடுத்துட்டு வரும்போது பேட்டரி பிடிச்சி அதே மாதிரி தான் இருக்குது. இல்லை எனக்கு என்ன வருத்தம், ஐடில் ட்ரெயினோட எதுவும் இல்லை எங்களுக்கு. இப்போ எனக்கும் சரி கௌதம் ப்ரோக்கும் சரி, எங்களுக்கு அந்த கடையோட பேரை சொல்லணும்னு ஆசை தான். ஆமா, ஆனா சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்றேன். இப்போ நம்ம ரியாஸ் ப்ரோ கடையில இருந்து எனக்கு எட்ஜி 70 கிடைச்சது. நான் வந்து எட்ஜி 70 கிடைச்சதுன்னு ரெஃபர் பண்ணும்போது நீங்க அப்புறமா குட்டிக்காரனை படிச்சு ஏதோ ஒன்று வாங்குறீங்க. ஆமா, அது சில சமயங்கள் நல்லா இல்லாம போகும்போது என்ன ஆயிடுதுன்னா நீங்க உடனே என்ன பண்றீங்க, இவன் வந்து ப்ரொமோட் பண்றான்டா, இவன் சொல்லி தான் நாங்க போய் வாங்க போனோம். கடைக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனைன்ற மாதிரி வேணவே வேணாம். எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து அவங்களே டீல் பண்ணிக்கிட்டோம். ஆமா, எனக்கும் அந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னே வாழ்க்கையை ஓட்டுவோன்னு சொல்லிதான் இப்போ கடை பேரை சொல்றது இல்ல. வேற எதுவும் இல்லை ப்ரோ. இதுலயே வந்து அப்படியும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. எனக்கு பிரச்சனையா? நான் வரவே இல்லப்பா அந்த விளையாட்டுக்கு. பிரச்சனைக்கா பஞ்சம், நமக்கு இல்லாத பிரச்சனையா? ரீசெண்ட் ட்ரெண்டை பார்த்துருப்பீங்களே, அதான் அந்த மோட்டோல கேஸ் போட்டு சும்மா வேற லெவல்ல ஃபன். ஆமா, எல்லாருக்கும் இந்த உனக்கு ஒரு கேஸ், இந்த உனக்கு ஒரு கேஸ். மோட்டோக்கே டைரக்டா கேட்டா இது எங்க ஏஜென்சி பண்ணுச்சு, we are looking into this, சாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜென்சி வந்து கேஸ் போட்டுருச்சாமா? ஆமா, ஏஜென்சி வந்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்கான். 350 380 எத்தனை? 380 என்ன வச்சுக்க எல்லாருக்கும். அண்ணனை பத்தியே தப்பா பேசுறியா அப்படின்னு. இல்ல அதுல என்ன இருக்குன்னா, எவ்வளோட செலவு பண்ணீங்க அதுக்கு விளக்கெண்ணீங்களா? அதுக்கு நீங்க சும்மா போன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பண்ணா கூட பரவாயில்ல. இதுக்கெல்லாம் செலவுலாம் இருக்காது ப்ரோ, அதனால தான் பண்றானுங்க. லீகல் டீம் இருக்குல்ல, ஜாலியா வந்து லீகல் டீம் ஒன்று இருக்கும்ல, கொடுக்கணும்ல. அந்த டீம் சும்மா இருந்தாலும் சம்பளம் வாங்கிட்டு தானே இருக்கும். அதனால இது ஜாலியா போடலாம். அவங்களுக்கும் இது எப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட். போடுற கேஸ் கரெக்டா போய் நிக்குதா? கரெக்டா போகுதுப்பா. எப்படிப்பா 4 பேர் பதறினாங்கப்பா. ஓகே வேலை நடந்தது இந்த மாசம். இந்த மாசம் எங்க வேலை என்னன்னா 380 பேர் மேல கேஸ் போட்டிருக்கோம், அதனால போனஸ் கொடுங்க. அவ்வளவுதான். போனஸ் சீக்கிரம் எடுத்து பங்கப்பெரி இல்ல. இப்ப ஃபன் என்னன்னா, இப்ப அதுக்குள்ள இன்டர்நெட்ல இருக்க நிறைய பேர், அது முக்கியமா ட்விட்டர்ல, இனிமே நாங்க வந்து நெகட்டிவ்ஸே பேச முடியாது போல,
எங்களை வந்து கார்னர் பண்றாங்க. இப்படி ஒரு சில பேர் பாய்காட் தட் பிராண்ட், அந்த பிராண்ட் சாக போகுது அவ்வளவுதான், செத்திங்கடா நீங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. ஏதோ இவனுங்க அவங்க நோட்டீஸ் வாங்காதவனுங்க. அப்படியா? பார்த்தேன். ஓஹோ, டேய் டேய், இல்ல நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஒரு சிலர் ஒரு சிலர்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க, அவங்களே பொத்திக்கிட்டு முடிஞ்சடா நீ 2 பிராண்டு A+ போட்டோ 2 பேருக்கும் போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க அந்த கேங்ல இருக்கவங்கலாம். எனக்கு என்ன இங்க பாருங்க, முடியல, அது வேற விஷயம், எதுவும் நடந்து தொலைட்டோம், நமக்கு எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீ நல்லா இருந்தா எனக்கு என்ன, நீ நாசமா போனாங்க. ஏன் நாளைக்கு வந்து என் கம்யூனிட்டி நல்ல நிலைமையில போகுதா இல்லையா, அதை நோக்கி நாங்க பயணிக்கிறோமா இல்லையான்னு தான் நான் பார்க்க முடியும். அப்ப என்ன ஆயிடுது, இவனுங்க என்னன்னா சம்மந்தமே இல்லாம பேசுறாங்க. இதுல வேற ஒரு இடத்துல போட்டிருக்காங்க, இனிமே வந்து கோயிங் ஃபார்வர்டு இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் ஹவு டு டே பொறுங்கடா, என்னடா இது ரிவ்யூஸ்லாம் பெய்டு ரிவ்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ட்விட்டரில் பண்ணுறாங்கல்ல, அதை இவனுக்கு சுற்றி வளைச்சு எப்படி சொல்கிறாங்கன்னா, நெகட்டிவ்ஸ் இப்போ சொல்ல முடியுமான்னு தெரியலையே. உன்னை கீழே வந்து ஒரு சிலர்லாம், ப்ரோ நெகட்டிவ்லாம் சொல்ல வேணாம் ப்ரோ, நீங்கள் ஜாலியாக போடுங்க, நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவ்ஸ் மட்டும் தனியாக டிஎம்ல உங்ககிட்ட பேசலாம்ல. டேய் அப்படி பண்றதா இருந்தா நாங்களாம் எப்பயோ வந்து கடையை திறந்து போட்டு எவ்வளவு பேர் டைம் இருக்கு, டிஎம்லாம் விடுங்க ப்ரோ, அப்ப தனியா பேசிக்கலாமா, அவ்வளவுதானே, பேச வர வேண்டாம், அவ்வளவுதான் முடிஞ்சு, தனியா பேசிக்கிறேன்னு சொல்லி எல்லா பிராண்டிட்டையும் போனை வாங்கிட்டு பாசிட்டிவ் மட்டும் தனியா பேசிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். அவன் சம்பாதிச்சிட்டு இருப்பான் ஜாலியா, இல்ல பெஸ்ட் போன் அப்படின்னு போட்டானா என்கேஜ்மெண்ட் இருந்துச்சா அவ்வளவுதான், $1000 கிரெடிட். நான் இதுதான் ப்ரோ கேட்குறேன், நம்ம கம்யூனிட்டியும் நான் கேட்குறேன். ஆல்ரெடி இன்ஃபினிக்ஸ் நோட் 60 ப்ரோ வாங்கலாமா வேணாமான்னு கேட்டது அந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் மறந்து போய் நிற்கிறேன். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ வேற ஒரு சில டிவைஸ் நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கிறோம் அப்படின்னும் போது நாம வாங்கி அதுல ஒரு லாஸ் வருது. ஆமா சரியா, அப்ப சரி பிராண்ட் கொடுக்கறதுல வாங்கலாம் அப்படின்னா பிராண்ட் கொடுக்கறதுல வந்து என்ன பண்ணுவாங்க, 1008 நோட்டம் சொல்றான், கண்டிப்பா சொல்லுவான், ஒன்லி பாசிட்டிவ்ஸ், இந்த பிராண்ட் அடிக்கிற நீ அவ்வளவுதான், அவனே சஜஸ்ட் பண்ணுவான், அவனே சொல்றான் இந்த 2 பிராண்ட் இருக்குடா முட்றா, அவனை அடிக்குவான். ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, அவனை எதுக்குடா நான் அடிக்கணும் அப்படி இருக்கும். இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, ஒரு ஏஜென்சிலாம் என்ன சொல்லிச்சு, 2 A37 தரேன்னு சொல்லிச்சு, டேக் இட் அப்படின்னு. ஆமா கிவ்அவே பண்ணிருங்க அப்படின்னாங்க. என்னது டேய் கிவ்அவேலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே கடந்த 5 வருஷம் சேனல் போய் பேசியிருக்கேன். இதெல்லாம் முன்னாடி இந்த சேனல் நீ பார்க்கவே இல்லையா? அதெல்லாம் நான் எங்க பார்த்தேன், நான் அனாலிட்டிக்ஸ் மட்டும் தானே பார்ப்பேன், வியூஸ் நல்லா போகுதா இல்லாட்டி இவனுங்கிட்ட ட்ராக்ஷன், அந்த கம்யூனிட்டி ட்ராக்ஷன் இருக்கா, இன்டராக்ஷன் இருக்கா, இவன் இப்போ இந்த ஆள் வந்து சொல்றான் ஐயா இதையெல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொன்னா ஒரு கன்வர்ஷன் இருக்கா, இதுதான் எங்களுக்கு வேணும். நீ உன் கொள்கையை கொண்டு போய் எங்கேயா போடு, அதை பத்தி எனக்கு வருத்தம் இல்லை. உனக்கு ஃபோன் வேணுமா, காசு வேணுமா, வா நீ ஒரு டிவைஸ் ரிவ்யூக்கு அனுப்பு போதும், அது நீங்க எங்களுக்கு கீப்பர் டிவைஸா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்ல நீங்க திரும்ப வாங்கிப்பீங்கன்னா ஒரு மாசமாவது யூஸ் பண்ண விடுறா, ஒரு வாரத்துலலாம் வாங்கினீங்கன்னா என்னத்துல டெஸ்ட் பண்றது? எல்லாரும் அப்படிதான் வாங்கிட்டு போறாங்க. அதான் சொல்றேன், எனக்கு புரியல, ஒரு வாரத்தை என்னத்துல டெஸ்ட் பண்றது? அது செட்டில் ஆகிறதுக்கு 3-4 நாள் எழுக்குது வேற போன்லாம். இப்போ இவன் சொன்னா பாத்தீங்களா சரத்து, அண்ணா இதுல எல்லாம் ஹைப்பர்வைஸ் செட் ஆகிறதுக்கு 10 நாள் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. 3 வாரம் ஆச்சாம் F7க்கு. 3 வாரம் ஆச்சா? 3 வாரம் அது அப்டேட் பொறுத்து மாறுது ப்ரோ. எனக்கு இது இந்த லாஸ்டா வந்து அப்டேட் பார்த்து 3 வாரம் ஆச்சு ப்ரோ, அப்புறமா தான் ஃபோன் நார்மலே ஆச்சு அப்படின்றாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா 3 வாரத்துக்குள்ள அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்கடா அப்படி இருந்தது. ஒரு வாரத்துல எடுத்துட்டு போயிடுவாங்க, அதுவே அதிகம். மேக்ஸிமம் 10 days அவ்வளவுதான், 2 weeks கூட ஃபுல்லா தரது இல்லை, 10 days. சரி அப்போ என் கேள்வி இதுதான் ப்ரோ, கம்யூனிட்டின்ற இந்த கம்யூனிட்டி இப்போ பெட்டர் வந்து நம்ம வாங்கிக்கடா அப்படிதான் இருக்கு. வேற வாங்கிக்க, எந்த பொட்டி போச்சு வேற வாங்கிக்கடா, அம்மா பண்ணு. அதெல்லாம் என்னடா 3 ஒண்ணு போட்டு வச்சிருக்கீங்க, அதேதான். இல்ல இது எதுக்குன்னா பாருங்களேன், அந்த சீரியஸ்னஸ் வந்து 0 ஆயிடுது ஒரு பக்கம். இதுல 1-2 கமெண்ட் பார்த்தேன் ப்ரோ, இவரு ஐயா ஜீசஸ் ஒரு கமெண்ட் பார்த்தேன், அவர் விவோ பத்தி பேசினாலே கோவமா வந்து என்னன்னா உள்ளதாங்க சொல்றோம். இல்ல அவர் வந்து ஒரு இடத்துல போட்டிருக்காரு, எனக்கு செம கொண்டாகுது, நீங்க மறுபடியும் வந்து அந்த அப்பர்ச்சரை பத்தி பேசுறீங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஐயா நான் வந்து வீடியோல ஒரே நாளைக்கு 3 பேரை மீட் பண்ணுவேன், அந்த ஒரு நாள்லயே அந்த 3 பேரோட பேசும்போது அந்த 3 பேருமே டாக் ஆஃப் த டவுனா இருக்கிற போனை பத்தி பேசுவாங்க. அப்ப அதை பத்தி என்ன ஆயிடுதுன்னா ரிப்பீட் ஆகுது, அந்த வீடியோ தாங்க வருது. இதை விடுங்க, ஒரு வாரம் பூரா எல்லா வீடியோலயும் ஒரே கமெண்ட் போட போறதுலாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும். அப்ப நான் ரிப்ளை பண்ணிருப்பேன், ஒரு 2 நாள் முன்னாடி உள்ள வீடியோல ரிப்ளை பண்ணாலும் இப்பயும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க ஒரு சிலர்லாம். ஏங்க அந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணா ரிப்ளை பண்ண தெரியுங்க, எனக்கே புரியல போல யூடியூப்ல, எனக்கு தெரியலையே இவங்களுக்கு தெரியல. எனக்கு எப்படின்னா அப்போ இந்த மாதிரியான கமெண்ட்லாம் நான் பார்க்கும்போது, இல்லாட்டி ஒருத்தர் வந்து சொல்றாரு ப்ரோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ, நீங்க வர கண்டுக்கவே மாட்டீங்க ப்ரோ, நீங்க நியாயமாவே இல்ல ப்ரோ, அநியாயம் பண்றீங்க ப்ரோ. நான் அவருக்கு வந்து என்ன பண்ணிடுறேன், ஒரு வீடியோ கீழே ரிப்ளை பண்ணிடுறேன் அந்த கமெண்ட்டுக்கு. திரும்பியும் அதே அடுத்த 10 வீடியோ போட்டா பண்ண நான் அட்ரஸ் வாங்கிட்டு போய் அருவாள் எடுத்துட்டு கிளம்பட்டுமா? விவோவை பத்தி பேசினாலே வரைஞ்சு கட்டிட்டு வரீங்களே, எனக்கு புரியல.
நான் என்ன விவோ பத்தி இப்ப நான் மோட்டோ கேஸ் போட்டானே அந்த மாதிரி ஏதாவது சொல்றேன். நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனா அதுல இருக்கிற கான்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், அதை தான் சொல்றோம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ப்ராசஸிங் பிடிக்காது. ஒரு சில பேர் எனக்கு அப்படி இருந்தா தான் பிடிக்கும். புதுசா ஒன்று சொல்லிட்டா S26 Ultra shittiest display in the industry. ஆமா, அதுதான் இன்னி ஒரு 2 நாளா, ஒரு நாள் நேத்து அதான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ட்ரெண்டிங் எதுக்கு கேவலமா இருந்துச்சு டிஸ்ப்ளே. என்னங்க நீங்க வேஸ்ட்டுங்க, S20 Ultra தாங்க பெஸ்ட், S26 Ultra வேஸ்ட்டுங்க அப்படின்ட்டாங்க டிஸ்ப்ளே. சரியா? சரி ஓகே, என்னடா இப்படி சொல்றாங்க? காலங்காலமா S சீரிஸ்ல எல்லா போனும் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கே நல்லா இருக்கு டிஸ்ப்ளே. எனக்கு என்னமோ S20 Ultraவோட S26 Ultra நல்லா பிரைட்டா வைப்ரண்டா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. நான் போய் ரிப்ளைல போட்டுருந்தேன் ட்விட்டர்ல போயிட்டு, காசு வாங்கிட்டீங்க தானே அப்படின்னு. நான் வந்து கௌதம் ப்ரோவை போட்டு போய் சொல்றீங்க, போய் சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க, உங்களை நம்பணும் பாத்தீங்களா அப்படிங்கன்னா. இதுல பிரச்சனை என்னன்னா லீக் போட்டுக்கிட்டு இருக்கேன் இவனுங்க. திடீர்னு வந்துட்டு it seems like S25 Ultra's display is somewhat superior compared to S26 Ultra's panel அப்படின்னு சொல்லி இவனுங்களா போட்டு போயிடறாங்க. லீக் போட்டுட்டு இருந்தவனுங்க. ஆமா, லீக் தானே போட்டுட்டு இருந்தேன், அதை மட்டுமே போடலாம்ல, எதுக்கு திடீர்னு பஜ்ஜி போட்டுட்டு இருந்த நீ என்ன இதுக்கு திடீர்னு? ஏன்னா நாங்க இப்போ வந்து பிராண்டட் இருந்து போன்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம், அதனால ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் எங்களுக்கு அனுப்புறாங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த பிராண்ட்ஸுக்காக மட்டும் நாங்க வந்து சொல்லிட்டு இப்போ கரண்ட்ல இருக்க போன் அடிக்கிறோம். சரி, நீ ஏதோ அடிச்சுட்டு போ. இப்போ வேற X300 Ultra வரப்போகுது. ஆமா, அது என்ன 1,30,000 வரும்னு சொல்லி இவன் போட்டிருக்கான் ஒருத்தன். நம்மளு லீக் போடுறவன் தான் போட்டிருக்கான். எனக்கு டெலிகான்வெர்ட்டரோட சேர்த்து 165 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப டெலிகான் எவ்வளவு ரேட் வருன்றது இப்போ வரைக்கும் தெரியல. X300 FE வருது, அது வேணா ஓரளவுக்கு எல்லாருக்குமே செட் ஆகிற போனா இருக்கும், ஏன்னா ஸ்னாப்டிராகனோட வருது, அது ஒரு அட்வான்டேஜ். X300 Ultra எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல போகும்போது ப்ரோ மேக்ஸோட அதிகமா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குது. எங்க ஆளு கரெக்டா சொல்லும் போது வெளியில பாத்திரத்தை கீழே கவுத்தி விட்டாங்க. எப்படி இருந்ததுன்னா சல்லியான்னு இருக்கிறியடா. ஒன்னும் இல்லை, இப்ப என்னாச்சுன்னா வாங்கவே முடியாத அளவுக்கு போயிரும் போல. இல்ல ப்ரோ, 1,30,000 போடும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா சீரியஸா வேற லெவல் பிரைசிங். ஏன்னா இப்போ Xiaomi 70 Ultra சூப்பரா இருக்குங்க. அது இல்லாம இப்ப ஆஃப்லைன் மார்க்கெட்ல பாருங்க 1.7க்குலாம் கிடைக்குது. அது இருக்கட்டும், அதோட கம்மி ரேட்ல X300 Ultra வருது அப்படின்னும் போது ஒரு பெரிய அதோட கம்மியா கன்ஃபார்மா வராது. நான் அடிச்சு சொல்றேன், நான் கண்டிப்பா அதிகமா இருக்குங்க. விவோக்குன்னு ஒரு பிரீமியம் பிரைசிங் இருக்கு, அதை வைப்பாங்க கண்டிப்பா. விவோவோட அதிகமா நம்மால் வருவாரு, ஓப்போ வருவாரு, ஏன்னா அவன் சும்மாவே ரேட் அதிகமா வைப்பான். ஹலோ, எக்ஸ்ட்ரா சென்சார் தரேங்க. அது சரிங்க, பட் இருந்தாலும் எங்களால வாங்குற மாதிரி வைக்கணுங்க. வாங்குற மாதிரி வச்சாதான் நீங்க எல்லாருமே வாங்கிட்டு அப்படின்னு நீங்க எல்லாருமே வாங்கிட்டு குறை தானே சொல்ல போறீங்க. வாங்காத இடத்துலயே வைக்கிறேன் நான். எவனும் தேவையா வாங்கிட்டு போட்டோம், எதை வாங்கினாலும் குறை தான் சொல்ல போற. அப்படிதான் இருக்கு நிறைய பேர் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா. உண்மையா இல்லையா? இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, அதான் உண்மை. நிலமை அதுதான். உங்க ஆன்சரு நானே சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அப்படிதான் இருக்கு. ஏன் ப்ரோ, எந்த போனை பார்த்தாலுமே குறை மட்டுமே சொன்னா லைம் லைட் கிடைக்கும்னு பயில் பண்றாங்கன்னா அதை நானு வர எல்லாத்தையும் எடுத்து போட்டு இதுவா சரி இது வந்து எப்படிங்க, இது வந்து இந்த இருட்டுல இந்த இடத்துல உரமா விழுந்ததுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, பொழுதன்னைக்கு உட்காந்து நெகட்டிவ் பேசிட்டு இருக்க முடியுமா? விவோ V70 Eliteோட யூசர் ஒருத்தர் காசு போட்டு வாங்கியிருக்காரு. ஒரே கேள்விதான் கேட்டாரு, ஒய் விவோ டிஸ்பிளே இஸ் நாட் குட்னா நவடேஸ் அப்படிதான் கேட்டாரு கேள்வி. விவோவோட எல்லா போனுமே செக் பண்ணி பார்த்துமே விவோவோட டிஸ்பிளே மட்டும் எனக்கு எப்பயுமே இன்ஃபீரியரா இருக்கு, ஏன் அப்படின்னு கேட்கறேன். எனக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா இருக்கு, அது என்ன நவடேஸ்? நான் கடந்த 6 வருஷமா பாக்குறேன். ஆமா, ஏன்னா அவனுக்கு டிஸ்பிளேவே அவங்களோட மெயினே கிடையாது. ஏன்னா அது தெரிஞ்சுதான் வாங்கணும். உங்களுக்கு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே வேணுமா சாம்சங், அதுக்கு அடுத்தது வந்து ஷாமி இது நல்லா இருக்கும், அதை விட்டீங்கன்னா பிக்சல் நல்லா இருக்கு டிஸ்பிளே, இந்த மாதிரி தான் போகணுமே. சரி, இந்த சைனீஸ்லாம் ஒரு சில இதெல்லாம் கம்மியா தான் இருக்கு, விவோ வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஆக்சுவலா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட், விவோட ஐக்யூ டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அதோட இன்னும் நல்ல டிஸ்பிளே யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஓப்போட்ட உண்டு. அதுதான் சொல்றேன், ஓப்போவும் நல்லா தான் இருக்கும். அததான் அவர் கேட்டிருந்தாரு. இவர் வந்து ஃபுல் ரிவ்யூ அனுப்பியிருந்தாரு, எப்படி இருக்கு V70 Eliteன்னு. பேர் மட்டும் சொல்ல வேணாம் ப்ரோ, என்னோட இதெல்லாம் எதுவும் காட்ட வேணாம், ஜஸ்ட் இந்த ரிவ்யூ மட்டும் படிச்சிருங்க ப்ரோ. எனக்கு ஃபன் டச் ஓஎஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய மியூசிக்ல பெரிய ஆளா இருப்பாரு, சூப்பரா சொல்லியிருந்தாரு பேரு. ஆமா, சூப்பரா வந்து சொல்லியிருந்தாரு. 75% மொக்க எனக்கு அப்படின்ட்டு ரிவ்யூஸ் இப்பதான் வாங்கினாரு. மனுஷன் எவ்வளவு எப்படி சொன்னார் பாத்தீங்கன்னா 75% எனக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு 10 கோரிக்கை இருக்கு, அதுல ஒரு 7.5 கோரிக்கையை நிறைவேற்றிட்டாங்க போல. 75% அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனசாட்சி எல்லாம் தூக்கி போட்டேன் அப்படின்ற. இத்தனைக்கும் அவர் V20 யூஸ் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி விவோ. அதுல இருந்து வந்து அவருக்கு இது கேவலமா இருக்குன்னா எனக்கு புரியல. என்னது V70 Elite? V70 Elite வாங்கியிருக்காரு ப்ரோ. இதை அப்படியே படிச்சுக்கோங்க, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு சம்மரைஸ் பண்ணிக்கோங்க, சின்னதுதான். ஸ்பீக்கர் ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப கத்துது, இறைச்சலா இருக்கு. ஃபன்டச் OS தான் சும்மா ஆரிஜின் OSன்னு மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஃபன்டச் OS மாதிரி தான் இருக்கு. ரேம் மேனேஜ்மெண்ட் மொக்கையாக இருக்குது. ஒரு ஆப்பு போயிட்டு நெக்ஸ்ட் ஆப்பு போய் கொஞ்சம் மினிட்ஸ் கழிச்சு ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ஆப்புக்கு வந்தால் அது ரீலோட் ஆகுது. என்னோடது 12 GB ரேமு. டிஸ்பிளே கலர் கம்பேர் பண்ணால் என்னோட V20 2021 டார்க்கராக இருக்குது. ரியலாக வைப்ரண்ட்டாக
இல்ல எனக்கு டிஸ்பிளே கலர்ஸ் சுத்தமா பிடிக்கல, எதுலனா V20 நல்லா இருக்கு, இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா அந்த டைம்ல விவோல S1 ப்ரோன்னு ஒரு ஃபோன் தெரியுமே, அது வந்து அப்ப 120K உள்ள அமோலட் பேனல், சூப்பரா இருக்கும் அது. ஏன்னா அது வச்சிருப்பாங்க அந்த போன இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி இருக்கும், மேல் பேக்கில் வச்சிருப்பாங்க வேணே, அது டைமண்ட் மாதிரி இருக்கும், கேமரா இப்படி டைமண்ட் மாதிரி போகும், ரொம்ப யூனிக்கா இருக்குங்க பின்னாடி பாக்க. இல்ல நோக்கியாவோட அந்த டைமண்ட் அந்த ஞாபகம் வரும் பாக்க. இல்ல இப்படிலாம் இருந்தவங்க தான் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல சில சமயங்கள்ல. இது என்ன இப்போ இது வந்து வன்மமா ப்ரோ? யோசிங்களேன் கொஞ்சமாவது. நம்ம வந்து இப்போ நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், மேக்ஸ் ஹண்ட்ரட் சுசுகி வெளியில நிக்குது ப்ரோ, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த வண்டி எனக்கு போதும், நான் டிசைட் பண்ணலாம். கௌதம் ப்ரோக்கு ஆஃபீஸ் போய் வராது போதும் நான் டிசைட் பண்ண முடியுமா? அது அவர் டிசைட் பண்ணணும். இதை தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். எனக்கு பிக்சல் போதும் நான் டிசைட் பண்ணலாம். ஏன் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பிக்சல் தான் வாங்கணும்னு நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? இல்லாட்டி அது போதும் நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஸோ அப்போ யூசர் ப்ரிஃபரன்ஸ் மாறும்ல. அதை தான் இப்போ இந்த ஜீசஸ் ப்ரோக்கும் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ஜாய் பண்ணுங்க, பார்ட்டி பண்ணுங்க. நீங்க சாட்டிஸ்ஃபை, எவனுக்கும் பிடிக்கல அப்படின்னா எவனும் போய் தொலைறான், எங்கேயோ போய் கெட்டு போறான். நீங்க டாக்டரா இருப்பீங்க, அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் டாக்டர் இல்ல கார்பெண்டர்னா உடனே போய் செத்துருவீங்களா? டாக்டர் ஆனாதான் நீ எல்லாம் மனுஷன்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா வர டேட்டா தான் நம்ம சொல்றோம். நம்ம ஒன்னும் ஃபர்னிஷ் பண்ணி இல்ல நாங்களே ஒன்னு கிரியேட் பண்ணி அப்படிலாம் ஒன்னு சொல்றதுக்கு ஒரு டைம் இல்ல. அதனாலதான் ப்ரோ எனக்கு வந்து என்னன்னா அப்பப்போ ஏன் தெரியுமா ஒரு மாதிரி ஆதங்கமா ஃபீல் ஆகும். என்ன அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. நான் யூஸ் பண்றதுல வந்து எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். பக்கத்திலே காமேஷ் ப்ரோ வந்துட்டு கேவலமா இருக்குன்னு. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தா ஒரு கேமரா இருப்பாரு. நான் கேமே ஆட மாட்டேன், அதுக்கு தான் கான்டெக்ட் அடிக்கடி கொடுக்குறேன். நான் இன்டென்ஸ் கேமரே கிடையாதுங்க. நான் வந்து மிஞ்சி போனா இப்போ ரீசெண்டா எது பேட்டரி ட்ரெயின் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராமும் டிஸ்கார்டும், ஏன்னா ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது அப்படி பயங்கரமா இப்போ பண்ணி அவனை வந்து பெருசாக்கி விடுறீங்க ஐயா. ஸோ அப்போ அது யூஸ் பண்ணுறதுனால அது வந்து எனக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தலாம். பட் இதுவே ஒருத்தர் யோசிங்க, அவர் வந்து கேம் ஆடிட்டு இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணுறாருன்னா ஐயா ஒரு ஹார்ட் அட்டாக் தாங்கலாம், டபுள் ஹார்ட் அட்டாக் நீயும் காலி. அந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்குது. அதனால வந்து யூசர் மாறும் ப்ரோ, அதெல்லாம் நம்ம வந்து கோச்சிக்க முடியாது. நீங்கள் என்ன தெரியுமா சொல்லலாம், எனக்கு நல்லா தான் இருக்குது, நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன், உங்கள் கான்டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது கான் இருந்தா கூட நீங்க சொல்லலாம், ஏன்னா அந்த கான் நிறைய பேருக்கு இருக்காது. ஆமா ப்ரோ எனக்கு நல்லா இருக்கே ப்ரோ அப்படின்னுவாங்க. டிபெண்ட்ஸ். இல்ல நம்மளால இறையுது ஸ்பீக்கர் நல்லா இல்லங்கிறாரு. இப்போ ஒருத்தர் டெலிவரி ஏஜென்ட் வைங்க, அவர் வெளில சுத்தும் போது இந்த ஸ்பீக்கர் அப்ப என்ன ஆகும்னா நல்ல லவுடா வைப்ரேட் ஆகிற அளவுக்கு லவுடா இருக்குங்க, இப்படிதான் எனக்கு இருக்கணும். என் பாக்கெட்ல வந்து அடிக்கிறது எனக்கு கேட்கல, ஸ்பீக்கர் வைப்ரேஷனே என் பாக்கெட்ல வைப்ரேட் ஆச்சு, அதனால எடுத்து பேசினேன் ப்ரோ. அப்ப என்ன ஆயிடுது, ஒருத்தர் வந்து கிளாரிட்டி எதிர்பார்க்கறாரு, அவர் காரி துப்புறாரு. இன்னொருத்தர் கிளாரிட்டி எதிர்பார்க்கல, அவர் ப்ரொஃபஷனுக்கு செட் ஆகுது, அவர் ப்ரொஃபஷனுக்கு செட் ஆகுது, அவர் கிளாப் தட்டுறாரு. அப்போ ஆளுக்கு ஆள் மாறுங்க. இது எத்தனை தடவை தாங்க நானே எக்ஸ்பிளைன் பண்றது? இதை மட்டுமே நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் பரத்துட்ட ரீசெண்டாக கேட்டிருக்கேன், எல்லா வீடியோலையும் எனக்கு ஆரம்பத்தில் ஒரு 30 செகண்ட் டிஸ்க்ளைமர் வேணும்டா, இல்லாட்டி முடியும் போதாவது வேணும்டா. நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளியேட் அமேசான்ல போடுறதுக்காக தனியா வந்து டெலிகிராம் சேனல் மெயின்டைன் பண்றோம். இதெல்லாம் வந்து நான் திரும்ப ஒரு வீடியோலையும் லைவா பேசுறது வந்து ஞாபகம் இருக்காது. ஆனா நம்ம அது மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சிட்டோம்னு வைங்களேன், எண்டில் கூட போட்டுக்கலாம். யாராவது அவ்வளோ நேரம் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அந்த சேனலுக்கு வந்துக்கலாம். என்ன ஹைலைட்னா இன்னொன்று, இது அதுக்கு மேலே இந்த டெலிகிராமில் போயிட்டு உட்காந்து ப்ராப்பராக டிவைஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே அப்டேட் பண்ணுறது ஒரு பெரிய தலைவலியாக தான் போய்கிட்டு இருக்கு. அதுவும் நாட் தட் ஈஸி. பட் ஃபேக்ட் என்னன்னா, இவன் அமேசான் டெலிவரே பண்ணாமல் டெலிவரி பண்ணிட்டேன், அமேசான் பேசிக் செட் பண்ண சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அதனால என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, டெலிவரி பண்ணிட்டல, அதுவும் எனக்கு மால் ஃபங்க்ஷன் ஆகுது, ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ட்டு. அப்படியா, சூப்பர். சபாஸ் மாப்ள. நான் ஃபர்ஸ்ட் வந்து வரலன்னு போட்டேன், விளங்கல, அதான் வரலன்னு போட்டேன். சரியா, அவன் பாட்டுக்கு என்ன சொல்லிட்டானா, உன் வீட்டு ஃப்ரண்ட்ல வச்சுட்டு போயிட்டான். என்னன்னா இப்பெல்லாம் வச்சுட்டு போய் ஃப்ரண்ட்ல இருந்தீங்கன்னா ஜாக்கி நேரம் அவன் கையை கடிச்சிருக்கோம். எப்படியா நீ வச்சிருப்ப சொல்லியா? அவ்வளவு பெரிய நாய் வளர்த்திட்டு இருக்கோம் நாங்க, நீ வந்து வச்சுட்டு போவ. நாய்க்கு வந்து 2 பொறைய போட்டு வச்சுட்டு போனேன் சார். அது வாய்ப்பே இல்லை. ஜாக்கி கொடூரமானவங்க. பொறையோட எனக்கு வந்து கறி தான் வேணும். அல்சேஷனுங்க, சும்மா ஒன்றும் கிடையாது. இல்ல பண்ணுன்னா அந்த மாதிரி போட்டு அப்டேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ட்விட்டர்ல நம்ம நண்பர்கள் ஒரு சிலர்லாம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அது அப்படிதான் ப்ரோ போடுவாங்க. நான் அடுத்த காலையில அது ஒண்ணு. இன்னொருத்தர் 6 மாசத்துல 3 தடவை செஞ்சுட்டாங்க ப்ரோ. சூப்பர், தலைவலியா இருக்கு ப்ரோ. நீங்க ரெகுலர் கஸ்டமரா? இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல தான் அந்த வகையில தான் அமேசான்ல மட்டும் தான் வாங்க முடியுற நிலைமையில இருப்பாங்க. அப்ப அவங்க என்னதான் ப்ரோ பண்ண முடியும்? ஃபிளிப்கார்ட் நான் டெலிவரி போட்டுருவாங்க, எல்லா ஏரியாவும் நான் டெலிவரிபிள். ஏன்னா மதுரைக்கே டெலிவரி இல்லடா, யாரா நீ? சரி, இந்த சிட்டிசன் படத்துல மாதிரி மதுரை அழிச்சிட்டாங்க இதுல இருந்து. ஆனா எங்கால ஆரம்பிச்ச விதம் தான் சம. V70 லைட் வாங்கிட்டேன்னா 75% மொக்க எனக்கு. எனக்கு படிச்சோன்னு ஒரு நிமிஷம் தூக்கி வாங்கி போட்டுருச்சு. நான் படிக்கிறேன் V70 சொல்றாரா இல்லை எலிட் சொல்றாரா? நம்ம எலிட் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தோமே.
ஆக்சுவலா எலிட் வந்து நான் நேர்ல பார்த்தேன் ப்ரோ. நான் தான் சொன்னேன், நல்லா தான் இருந்தது. எதுக்குன்னா சும்மா அங்கங்க 4 போட்டோ எடுக்கிறதுக்கு. ஆனா எங்க ஆள் தான் உள்ள இருக்கிற எல்லாத்தையும் போய் கிளறாரு. நான் கேமரா மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. அவர் வந்து கொஞ்சம் யங்கான பர்சன்னால எல்லாத்தையுமே நோண்டி இருக்காரு போன்ல. ரேம் பாக்குறாரு, எல்லாத்தையும் இப்ப பாருங்களேன், அன்லாக் பண்ணும்போது லைட்டா லேக் தெரியுது. ஒன் டைம் யூடியூப்ல லேக் இருக்கா, யூடியூப்லயே ப்ராப்ளமானு தெரியல. என்னோட மம்மி போன்ல, என்னோட பழைய விவோ போன்லயும் இருந்துச்சு. மத்தபடி யூடியூப் HDR நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் இருக்கா, ஹிட் விக்கெட் கிரிக்கெட் கேம்லயே வா, வேப்பர் சேம்பர் கூலிங் ஒர்க் ஆன மாதிரியே தெரியல ப்ரோ. ஹாப்டிக்ஸ் குட், வெரி குட், எக்ஸலண்ட், வெரி குட், எக்ஸலண்ட்லாம் இல்லை. பேட்டரி லைஃப் 1 டே வருது, நல்லா இருக்கு. பட் 1.5 டே இல்ல இருந்து 2 டேஸ்ல வரல. அப்படிலாம் வரணும். ஏன்னா பேட்டரி பெருசு இல்ல, 6500 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பேட்டரி. அது எலிட்டுக்கு இப்பதான் 7000லாம் அசல்ட் ஆச்சு. அது ஓகே இல்ல, எலிட் சொல்றேன். 5 இயர்ஸ் கழிச்சு ஃபோன் அப்கிரேட் பண்ண ஒரு பெரிய அப்கிரேட் ஃபீல் இல்ல. ஏன்னா அவர் V20 டிஸ்பிளேலயே அவர் எனக்கு முன்னாடி நான் 2007ல இருந்து 16ல இருந்த மாதிரியே ஃபோன், அந்த மாதிரி ஃபோனும் இல்ல. எங்கால என்ன வெறும்னே புலம்பல் மட்டுமே இருக்கு. 2007ல இருந்து 2016ல இந்த மாதிரி இப்போ ஃபோன்ல எதுவும் இன்ட்ரெஸ்டும் இல்லை. சரிடா, நீங்க கொடுக்குற அந்த நொன்ன ஃபோனை வச்சுக்கிட்டு நானும் அவர் வேற லாயலா விவோல இருந்து விவோக்கே போயிருக்காரு. பாவம் மனுஷன் வேற பிராண்ட் போயிட்டு கூட போல. இங்க வருங்க, யூடியூப்ல ரிவ்யூலாம் போட்டீங்கன்னா நேம் மட்டும் வேணாம், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக்சர் போடாதீங்கன்னா. போடல ப்ரோ, டோன்ட் வரி, எதுவுமே பயப்பட வேணாம். இங்க இருங்களேன், சீப் ரேட் டிஸ்பிளே விவோல இருக்கிற மாதிரி இருக்கு. சாம்சங்ல A சீரிஸ்ல ஸ்னாப்டிராகன் 8 சீரிஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். அதுதான் பெரிய மைனஸா இருக்கு. நான் அதுதான் சொன்னேன், அட்லீஸ்ட் 7+ ஜென்னாவது யூஸ் பண்ணி தான் போதும். ஏன்னா ஒரு காலத்துல 7 சீரிஸ் சிப் யூஸ் பண்றதா ஞாபகம் இருக்கா? A73லாம் சூப்பரான போன் ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ எல்லாம் கரெக்ட் தான். சாம்சங் நிலைமை எப்படி இருக்குன்னா, ஆப்பிளுக்கு நிக்கிற ரெவென்யூ பார்க்கணும், R&D பண்ணணும். அதனால இன்னவுஸ் தான் நாங்க இனிமேல் அதுல தான் அவனுக்கு கட்டு வருது. அவன் வந்து ஸ்னாப்டிராகன் SoC வாங்கி போட்டா என்ன ஆகும்னா, போனோட ஆல்ரெடி இந்த S சீரிஸ்க்கு வந்து பெரிய கட்டமா கட்டிட்டு இருக்கிறான் அவன் அமௌண்ட்ல. கப்பம் கட்டிக்கிறாயா? ஆமாங்க, ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்பெஷல் ஊத்தாப்போம் ஃபார் கேலக்ஸி, அதுலயே பாதி காசு போயிடும். அதுல விட்ட காசெல்லாம் இந்த A சீரிஸ்ல சம்பாதிக்கிறது. அவன் விக்கிற பிரைஸுக்கு வேப்பர் சேம்பர் கூலிங் வச்சு 8S Gen 3 கொடுக்கணும். ஆமா, வேப்பர் சேம்பர் கூலிங் ஆனா எப்பயுமே விவோ கொடுப்பானே ப்ரோ. இது வந்து A சீரிஸ்க்கு சொல்றாரு. அவங்க A சீரிஸ்லயே கொடுக்குறாங்களே. ஆமா, A50ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் வேப்பர் சேம்பர் கூலிங். 57லாம் இப்ப கண்டிப்பா இருக்கும். என்ன 57 வாங்குற பிரைஸுக்கு S25 FE வாங்கி அதுக்கு கேர் பிளஸ் ADLD போட்டு அப்புறம் ஒரு கேஸ் இல்லாட்டி ஏதாவது ஹெட்செட்லாம் வாங்கிட்டு போயிடலாம் போல. நம்ம சுடர் அவன் தங்கச்சிக்கு S25 FE வாங்க போறான். ஆமா, ஏன்னா இப்பதான் பிரைஸ் கட் ஆயிடுச்சுல. 45 திரும்ப பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீங்க ட்விட்டர்ல பார்த்தேன். அது ஓகே, பட் ஆனா இப்ப 45ல இருக்கு. கார்பரேட் வேற வச்சிருக்கான் அவன். உடனே நான் லாகின் பண்ணி வாங்கிடுறேன் ப்ரோ அப்படின்னா. ஏன்னா ஆல்ரெடி சாம்சங் போனா பெட்டர். உண்மைதான். இப்போ ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஃபன் ஃபேக்ட் பாருங்க. மோட்டோரோலால சிக்னேச்சர் தான் இருக்கலே பிரீமியமான போன். சரியா, அந்த சிக்னேச்சர் நீங்க பக் சொன்னீங்கல்ல, நம்ம ஹரி ரிவ்யூலாம் அனுப்பி இருந்துச்சு. ஓகேவா, காக்ரோட் அவர் அனுப்பியிருந்தாரு. அந்த பிரச்சனை வந்து எட்ஜ் 70 இதுல மட்டும்தான் இருக்குது, அவர் போன்ல இல்ல. நீங்க அந்த டால்பி அட்மாஸ் ஆஃப் பண்றீங்கல்ல, ஆஃப் பண்ணா இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் வருது. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தாரு. this option won't work, you are using speaker னு வருது. கரெக்ட், வர மாட்டேங்குது இல்ல. this option won't work னு வருது. ஆனா என்ன தெரியுமா, ஸ்பீக்கர் ப்ளே ஆகுது நின்னுது. ஆமா, அந்த மாதிரி ஆவலையா அவருக்கு. அவர் ஸ்கிரீன்ஷாட் பாருங்க, எனக்கெல்லாம் ஒழுங்கா தான் ஒர்க் ஆகுது. அப்போ ஒரு வேளை Android 16 இஷ்யூ அப்படின்னு கேக்குறாரு அவரு. ஏன்னா அவர் Android 15ல இருக்காரு. நான் என்ன சொல்றேன், இருக்கலே புத்திசாலியா இருந்தா மோட்டோரோலா டெவலப்பர்ஸ் என்ன பண்ணணும்னா, இப்படிதான் வருது, unable to turn off Dolby Atmos when loudspeakers on வருது. அவ்வளவுதான், ஆனா ப்ளே ஆகுது. எனக்கு என்னன்னா, ஒரு டெவலப்பர் வந்து என்ன பண்ணணும்னா, unable to turn offலாம் இல்ல, ஆப்ஷனே கிரே அவுட் ஆகணும். ஆமா, இப்போ ஓப்போல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரா இருக்குல, அதுக்கு காசா நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அதெல்லாம். ஏய், அந்த ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரா நீங்க பாத்திருப்பீங்க. உள்ள போனா ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்கும்போது சவுண்ட் எல்லாமே கிரே அவுட் ஆயிருக்கும். உள்ள போனா ஓ ரியாலிட்டின்றது சூஸ் ஆகி கிரே அவுட் ஆயிருக்கும். அது மட்டும் தாங்க, வேற எதுவும் கிடையாது. ஓ ரியாலிட்டி வந்து ஹெட்ஃபோன் போட்டீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சில டைம்ஸ் ஒரு சில இது காட்டுமே கிரே அவுட் ஆயிருக்கும். எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ ஒரு இப்போ இந்த ரெண்டு ஃபோனையும் பக்கத்து வச்சு பாக்குறாங்க. சரியா, நியாயம் இல்லாத கம்பாரிசன் தான். ஆனா ஹைலைட் எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றதுக்காக தான். ஒன்ஸ் அப்பான் அ டைம் கூகுளுக்கு கீழே இருந்த மோட்டோரோலா பண்ண ஃபோன். ஓகேயா, இது வந்து மோட்டோ பாத்துக்கோங்க, ஜெனரேஷனல் லீப். ஆமா, நிஜமா. இப்போ இந்த மோட்டோரோலா போனையும் இது பக்கத்துல வந்து இந்த மோட்டோரோலா போனையும் வச்சு பார்த்தா அந்த எஃபோர்ட், அந்த டிசைனுக்காக போட்ட எஃபோர்ட் எல்லாமே பாக்குறேன். பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பழைய ஃபோன் வந்து ரொம்பவே ரகடா பயங்கர யூனிக்கா இருக்கணும்னே அவங்க செதுக்கினதா தெரியுது ப்ரோ. இல்ல, இது வந்து அந்த எர்கனாமிக்ஸ் ப்ரோ. அதுவே பாருங்க, அழகா நம்ம பாம்ல வந்து கரெக்டா போகுது. இப்படி இப்படி இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க.
எவ்வளவு அழகா கை கடகமா ஒரு மாதிரி. இந்த phone எனக்கு நல்லா பிடிச்ச அந்த ஒயிட் டிஸ்பிளே மெயினா டைப் பண்றதுக்கு அருமையா இருக்கும். உண்மைதான். ஆண்ட்ராய்ட் 7லயே அற்புதமா இருக்கான். இதுல ஸ்பீக்கர் எப்படி ப்ரோ இருக்கு? ஆக்சுவலா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் உண்டு அப்பயே. ஃப்ரண்ட் பாருங்க, கீழே 2 வெண்ட் மேல ஒரு வெண்ட். என்னடா நீ ROG மாதிரி கொடுத்துருக்காங்க சாலா. நான் வந்து மோட்டோ டர்போ வச்சிருந்தேன், ராய் டர்போ. அது வந்து ஸ்னாப்டிராகன் 805 இருக்கும். அப்புறமா அதை வித்துட்டு தான் அடுத்த ஃபோனுக்குலாம் மூவ் ஆனேன்னு வைங்க. ஓகே. அதில் ஆனால் அதில் 805 வந்து கொஞ்சம் டேஞ்சர் டயபலிக்கு, கொஞ்சம் சூடாகும் அப்பப்போ. ஆஹா, இந்த ரிங்டோனா சூப்பர் ப்ரோ. அந்த டைம்ல இருந்த எல்லா ஃபோனுமே இருக்கும், நல்லா இருக்கும் அது ரிங்டோனு. பழைய மோட்டோ ரிங்டோனு இதாங்க, மோட்டோரோலா ரிங்டோனு. வைஃபை இருந்தால் கனெக்ட் பண்ணிட்டு மாடல்ஸ் மட்டும் போட்டு விடுங்க, அது சைனிங்லாம் தேவையில்லையே, அதில் தெரிஞ்சிடும் பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. இதில் இருக்காது அந்த ரிங்டோனு. அதான் இதில் என்ன தெரியுமா இருக்கு? அல்லோ மோட்டோ இருக்கு. அல்லோ மோட்டோ தான் இருக்கும். ரேசரில் வந்து பார்த்தீங்களா அந்த. ஆனால் அதுவும் வேற மாதிரில இருக்கு. இதுதான் இதில் இருக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல், ரொம்ப பழசு. நல்லா பேசியா இருக்கும், நல்லா இருக்கும் அது. பூம் பூம் அப்படின்னு இந்த பூம் பூம்லயே எந்திரிச்சிரும். எவனா இருந்தாலும் டேய் எவனா அடிச்சான்டா டேய் அவன அடிக்கிறான்டா போடு. இந்த பாருங்க, நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி பார்க்கறேன். யூடியூப் மாடல்ஸ் போட்டாலே தெரிஞ்சிரும். ஏன்னா அந்த பேஸ் வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங்ல எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிரும். அதாவது கண்டிப்பா இப்ப இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அளவுக்கு அட்வான்ஸ் இருக்காது. பட் அந்த டைம்ல அது பெட்டரா. ஆனா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல. இது வந்து நான் அதெல்லாம் இந்த நாய் பண்ணாதே மாதிரி தான் இருக்கும். சர்வர் செத்து கிடக்கும் இந்நேரம். ஆண்ட்ராய்ட் 7க்கு இன்னும் சப்போர்ட் இருக்கா? இருக்காது மோஸ்டா. எதுக்கு பேர் சைனினா பண்ணாம சும்மா போட்டு பாருங்க. பண்ண முடியாதுன்னு வந்துருச்சு. அப்படியா? ஆமா. என்னடா மார்டல்ஸ் தான் கேட்டேன். அது என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப பழைய வெர்ஷன் ஆஃப் யூடியூப், அதெல்லாம் ப்ளே ஆகாதுடா. நான் போய் யூடியூப் சர்வரை போய் ஹிட் பண்ணா, ஏய் திடீர்னு யாரோ காந்தி கையில ஃபோன் கொடுத்துருக்காங்க, அப்ப நான் வேர்ல்டு வார்ல இருந்து போன்றான். அப்படிதான் இருக்கும். எவனோ கண்டுபிடிச்சிருக்கான், புதையல் கண்டுபிடிச்சிருக்கான். ப்ரோ எனக்கு டவுட் என்னன்னா, லொகேட் பண்ணனும் சீக்கிரம். ஆண்ட்ராய்ட் 7க்கு இப்பயும் சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஆண்ட்ராய்ட் 12 தான் லாஸ்டா இருந்துச்சு. இல்ல ஆண்ட்ராய்ட் 7க்கு உண்டு. அது இன்னும் இருக்கான்னு தெரியணும்னு பாக்குறேன். ஏன்னா நீங்க அன்னைக்கே சொன்னீங்க ஆண்ட்ராய்ட் 8க்கு போகுது அப்படின்னு. பட் 7க்கு இன்னும் இருக்கா இல்லையா? எப்படி இந்த பேங்கிங் ஆப்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. சும்மா இந்த யூடியூப் இது மாதிரி ஏதாவது சில்ட்ர ஆப்ஸ், ஏதாவது கேம் இது இருந்தால் விளாட்லாம். ஆங்கிரி பேர்ட்ஸ் சூப்பராக இருக்கும் விளாட. அதெல்லாம் ஸ்டக் ஆகாது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் வேற இவரோட ஃபேவரட் பையன் சிப் இருக்கு, 810. ஆல்ரெடி சுட ஆரம்பிச்சிட்டான் வெறும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணதுக்கே. லைட்டாக தாங்க ஒரு வேலையும் பண்ணல, ஒய்ஃபை மட்டும் கனெக்ட் பண்ணதுக்கு சுடுது. இத்தனை நாள் கழிச்சு செத்து போன உயிரோட வர வச்சிருக்கீங்க. அப்போ ஆர்ட் பம்ப் கொடூரமாக இருக்கும்ல. இவர் இன்னமும் நிஜமாவே ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற டாக்டர் மாதிரியே இருக்காரு. என்ன நான் பல்ல பிடிச்சு பாக்குறீங்களா? இல்ல வேணாம், அது ஆல்ரெடி காதுல தப்பா விழுது. எல்லாரும் போட்டிருக்காங்க அந்த வீடியோ. அந்த வீடியோ கீழே போய் எல்லாரும் வர்றாங்க, தாசனா எல்லாம் தப்பா கேக்குது தாசனா, ஏன் தெரியல அப்படின்னு. ஏன்னு தெரியலாம் இல்ல, அந்த ஒரு பசங்க பண்ண வீடியோ தான் எல்லாம் தப்பா தான் கேக்குது. மொத்த வீடியோவையும் எனக்கு அது எப்படின்னா இங்க லைவா போயிட்டு இருக்கு ஒரிஜினல் டைலாக் என் மைண்ட்ல, ஆனா அந்த டைலாக்ல ஓடுது அப்படின்னு போட்டிருக்கானுங்க கமெண்ட். அப்போ தப்பு உங்ககிட்ட இருக்கு, மாற வேண்டியது அவங்க இல்ல, நீங்க சிவா. அது கிரியேட்டர்ஸ் தான் மாறணும். ஏன்டா டேய் உங்களுக்கு எல்லாம் எப்படிலாம் வந்து கண்டென்ட் பண்ண தெரிஞ்சது இல்ல, அது அதெல்லாம் இருந்தா பண்ண முடியுமாண்ணே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்னத்தான் பண்றது, எல்லாருக்கும் நரேஷ் மாதிரி முதுகெலுமே எல்லாம் போயிடுச்சு. நரேஷ் காதில் படும் வரை அப்படின்னு. ஆமா, நரேஷ் காதில் கேட்கும் வரை ஷேர் செய்வோம். எக்ஸ்ரே எடுத்தா முதுகெலும்பே இல்லைன்னு வந்துருச்சு. ப்ரோ நீங்க எவ்வளவு இதோ சொன்னீங்க, இப்போ பாருங்க வாங்க, வாயா வாயா வாயா. அதெல்லாம் கிடையாதுங்க, இது வந்து இந்த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். சும்மா காலையில எடுக்கலாம்ல, அதனால இல்ல. இப்போ வந்து டைம் கொஞ்சம் கோளாறான டைம் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 12:21 நண்பகல். இது நண்பகல் இல்ல, எரியும் பகல். ஆமா, ஜாக்கியா அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். அடிக்கிற வெயில்ல நான் கத்தவே மாட்டேன்டா, எனக்கு தண்ணி தாக்க எடுத்துரும் வேணாம். ஸ்னாப்டிராகன் 810 ஒருத்தன் வந்து டிவைஸ் யூஸ் பண்றான்னா, அவன் தான் அந்த பேட்ட படத்துல வரும் தெரியுமா, கிவ் திஸ் மேன் தி ஷீல்ட் அப்படின்னாங்கல்ல, அவெஞ்சர்ஸ்ல அது மாதிரி அவனுக்கு அவார்டு கொடுறா. பேட்ட படத்துல வர மாதிரி தான் ஒருத்தன் உட்காந்து போஸ்லயே சொல்லிடலாம் யாருன்னு. ஆமா, ஏன் வண்டி திருப்பு. இப்போ ஏன்னு சொல்றேன் வரேன். என்ன தெர்மல் இது எடுத்துட்டு வைப்பீங்களா? மனுஷன் இந்த கண்ணை வாங்கி விட்டு இவரோட அலப்பறம் தாங்க முடியலைங்க, உடனே நாங்க வந்து போட்டு பார்த்துருவோம்.
செக் பண்ணிட வேண்டியதான். அது வந்து சொல்லுது, டேய் போதும்டா என்னை படுத்தாத, போடு. எல்லாம் கஷ்டப்பட்டு கேம் ஆடி கொண்டு வர 43.2 நான் அசால்ட்டாக வெறும் ஆப் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. 42 45 அப்பப்போ 46 டே ப்ரோ இது அப்படியே சைட்லேருந்து என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. மக்கள் வேற நம்ம ஏதோ மோட்டோ மேலே அப்புறம் கேஸ் வேற போட போகிறான் அவன். டேய் இந்த மோட்டரோலா லெனோவோ மோட்டரோலாவே இல்லைடா, இது கூகுள் டைமில் இருந்த மோட்டரோலாடா, இதுக்கெல்லாம் கேஸ் போடாதடா. எடுத்துட்டிங்களா? 43 to 45 தலைவன் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கான். ஆனால் அந்த 45 46 போகுது, குறைய மாட்டேங்குது. தினுசா இருக்கான். இது வின்டருக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. பட் அப்போ அதை நான் டிசம்பர் வரைக்கும் அதை தூங்க போட்டுருக்கேன் ஃபோன். ஆமாம், ட்ராவில் வந்து 11 தூங்க வச்சுட்டு ப்ரோ. இது இந்த பழைய யூஐ இருக்குல்ல, ஆமாம், அது ஒரு மேசிவான யூஐ, ஆண்ட்ராய்டு 7 யூஐ. கரெக்டு தான். ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக இருக்குங்க ரொம்ப. அது மட்டும் இல்லை ப்ரோ, இந்த குப்பைக்கரமாக அதெல்லாம் இருக்குது. இந்த வேக் இருக்குல்ல இப்படி, ஏன்னா அந்த டைமில் யூஸ் பண்ண போன இது நம்ம ஹெச்டிசி தலைவன் அவன்லாம் அதான். ஏன்னா அந்த டைமில் நான் ஹெச்டிசி தான் அதிகமாக யூஸ் பண்ணேன், எல்ஜி யூஸ் பண்ணேன், ஈவோ 3D, அப்புறம் ஹெச்டிசியோட 3D ஃபோன் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் வேற ரகம். இதெல்லாம் பார்த்தீங்களா அடாப்டிவ் பிரைட்னஸ் அதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க. இல்லை அடாப்டிவ் பிரைட்னஸ் இருக்கட்டும், சூடாகுங்க. அதுக்கெல்லாம் ஆகாது ப்ரோ. சென்சார் இருக்கு, நாங்கள் ஃபுல் பிரைட்னஸ் போகிறோம். HBM ஒரு 2000 நிட்ஸ் இருக்கும். எது அந்த டைம்லலாம் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எல்லாம் நிம்மதியாக இருந்தாங்க. ஒரு 450 550 இப்படி தான் போய்கிட்டு இருக்கும் பிரைட்னஸ்லாம். அதுக்கே எல்லாரும் நிம்மதியாக இருந்தோம். இப்போ என்னடான்னு பார்த்தா 6000ங்கிறானுங்க, 10,000. ஓப்பன் ஆகுதா இல்லையா? அப்டேட் ஆகணும்னு பார்த்தேன், அப்டேட் ஆகிட்டான் போல். அப்டேட் கேட்குறான், அதை மட்டும் பண்ணிடுவோம். என்ன ஓப்பன் ஆகுது? This app is not compatible with your device anymore. முடிச்சு விட்டாங்களா? என்னடா லூப்பில் போயிட்டு இருக்க? அப்போ இது தேர்ட் பார்ட்டியில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஏபிகே மிரர் அது இல்லை, பிரேவ் ப்ரௌசரா? யூடியூப் மியூசிக் டவுன்லோட் ஆகிட்டு இருந்தது. டவுன்லோட் ஆகுதா? என்னென்ன சொல்கிறீங்க? ப்ளே மியூசிக்னு ஒரு ஆப் இருந்ததுங்க, கூகுள் ப்ளே, எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக இதில் வந்து ஆடியோ அவுட்புட் சூப்பராக இருந்துச்சுன்னு வேறு சொல்லுவாங்க. ஃபைல் ப்ளே பண்ணும்போது அவ்வளோ லவுடாக இருக்கும் ப்ரோ. ஆனால் அதுவே மியூசிக் பிளேயரில் கேட்டால் கேவலமாக இருக்குது அப்படின்வாங்க. இப்போ யூடியூப் மியூசிக்கும் அப்படி தான் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாமல், நான் மெட்ரோலிஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, யூடியூப் மியூசிக் வந்து ஒரு குப்பை பிளேயரு, குப்பை ஸ்ட்ரீமிங் மீடியா. ஆப்பிள் மியூசிக்கோ ஸ்பாட்டிஃபையோ தான் யூடியூப் மியூசிக்னாலே சி அப்படின்றாங்க. இதில் ஸ்பாட்டிஃபைல லாஸ்ட்லெஸ் வாங்கினா ஸ்பாட்டிஃபை லாஸ்ட்லெஸ்ல ப்ளே ஆகுது. எதுக்கு முதல்ல அதை வாங்கினீங்க? அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க? ஆப்பிள் தான் பெஸ்ட். இல்லைன்னா நீங்கள் ஃப்ளாக் ஃபைல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பக்கம் சண்டை. எல்லாத்துக்கும் நாங்கள் சண்டை போடுவோம். சரி போடுங்க. ஏன்னா நீ காலையில் எனக்கு சாப்பாடு ஒழுங்காக போடல, அதை வந்து நாங்கள் இங்கே கொட்டிக்குவோம். எப்படி லைட்டாக அப்படி சுண்டி பார்ப்போம், உங்களுக்கு கோவம் வருதா இல்லையா அப்படின்னு. சுண்டி வீரன். ஆமாம். சரி, யூடியூப் மியூசிக் வருவியா மாட்டியா? இப்போ தான் வச்சுருந்தீங்க. டவுன்லோட் இல்லையா? டவுன்லோட் ஆச்சு. என்னது காணாமல் போயிடுச்சு. இதில் இப்போ சிம் கார்டெலாம் போட்டால் இன்னும் எவ்வளோ சூடாகும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு இந்த விஷப்பரீட்சையெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். உள்ள வை குமார், உள்ள வை குமார். அவனா ஹீட் வேற எடுத்துக்கிறது ப்ரோ. அந்த ஹீட் ஸ்ப்ரெட் ஆகி மொத்த பேக் பண்ணலும் கொதிக்குது ப்ரோ. பேட்டரி ஈஸியாக பண்ணிடலாம்லப்பா. பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் ஈஸியாக பண்ணலாம்ல. நம்மளே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க போல. ஆனால் அசராமல் 45 டிகிரியை தொட்டுருது ப்ரோ எப்பயுமே. எஸ், நான் அதில் வேறு கேம்லாம் விளாண்டு ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருந்தேன். இன்ஸ்டலேஷன்லேயே வந்து செத்துருவான்டா. விளையாட போகிறேன், அதில் அடுத்து ஸ்ட்ரீமிங் வேறு. ஃபோனோட எல்லா சைடுமே வந்து எப்படி இருக்குன்னா, சரி போதும். நான் என்னென்னமோ பேசுறியே, நான் டெம்ப்ளேட் தான் வச்சுருப்பீங்களே ஸ்டிக்கர். அதாவது சிம் போட்டு கால்ஸ் மெசேஜஸ் மட்டும் வச்சுக்கிறது. வீட்டில் ஃபோனாக வச்சிடணும். இதை வீட்டில் லேண்ட்லைனுக்கு பதிலாக இதை வச்சிடலாம் நீங்கள், பெஸ்ட். கரெக்டு ப்ரோ. யாராவது வந்து எடுத்துகிட்டு வெடிச்சிட போகுது. 45.3 சும்மாண்ணா பெருமை வேறு. இதில் பார்த்தீங்களா ரெக்கார்ட் அடிச்சிட்டேன் 45ங்க. எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு. ஆர்ஓஜியில் தான் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சு கேம்லாம் போட்டு தெறிக்க விட்டு ஒரு 1.5 வச்சாலே 45 காட்டுவான் தலைவன். ஆனால் அது என்ன பர்பஸ் என்ன? அதுக்கப்புறம் அப்படி ஆகுது, ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் கூலிங் ஃபேன் மட்டும் இல்லாமல் விளாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செத்துட்டீங்கன்னு அர்த்தம். வெடிச்சிருவான்ல. ஃபுல் சூடு, எல்லாமே சுடும். டிஸ்பிளே சுடும், ஃப்ரேம் சுடும், பேக் பேனல் சுடும். அப்பா
ஒரு வழியா யூடியூப் மியூசிக் மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். அட்லீஸ்ட் அதையாவது கொடுக்குறீங்களாடா. ஏதாவது எரர் வந்த செத்தர நீ. இல்லை பாவம். அந்த யூடியூப்ல இருந்தெல்லாம் சைன் இன் எடுக்காத அவன் வந்துருச்சா? அப்பா ஒரு வழியா. ஒரு மார்டல்ஸ் பாட்டு கேட்கறதுக்கு இவ்வளோ கஷ்டமா ப்ரோ? இப்படி கஷ்டப்பட்டு ஒன்று கிரியேட் பண்ணி அதில் கேட்கும்போது கிடைக்கிற சுவாரஸ்யமும் உண்மைதான் ப்ரோ. உண்மை. இன்னைக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சோடனே யாருமே மதிக்க மாட்டாங்களே எதையும். தலைவன் அவன் சூடாகிட்டான்ல, எனக்கு அது கஷ்டமா இருக்குங்க. போட்டானே வந்திருந்தேன், இவ்வளோ சூடு தேவையில்லை அவனுக்கு. அவனும் உடம்பு சூப்பராக இருக்கு. டக்குன்னு மார்டல்ஸ் போடுங்க, மாற்றி போடுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு, டிலே இருக்குங்க. அந்த லேக்னஸ் தெரியுது. ஆனால் இப்போ இருக்க ஃபோன்ல இந்த டிலே பார்த்துருக்கேன். 10,000 ஃபோன்ல இப்படி தான் இருக்கும். 10,000. ஓ, இதில் இன்ஸ்டால் ஆன யூடியூப் மியூசிக் ஆப்பே கொஞ்சம் பழசு தானே, ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அப்டேட் கொடுத்தீங்கன்னா நாட் சப்போர்ட்னு வரும். வெயிட் பண்ணுங்க, இவ்வளோ ப்ராசஸிங் பவர்லாம் தாங்க மாட்டாங்க. ஸ்பீக்கர் நல்லா இருக்குங்க, கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக டாப் வந்து மைல்டாக இருக்குது. 20%, 10%, 20% தான். கீழே இருக்க 2 வெண்டு தனித்தனியாக இப்படி கொடுத்துருக்கோம். டாப்பில் இருக்கிறவன் வந்து வேலை செய்கிறானே சந்தேகமாக இருக்கு. ஆமாம், இதுதான். அப்போ அந்த பக்கம் சும்மா டிசைன் ஏஸ்தட்டிக்ஸ். அடா பாதிகளா. ஆனால் நல்லா இருக்கு ப்ரோ. கிளாரிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க. மார்டல்ஸ் வந்து இவனை ஊக்குவிக்கிறானா, அட்ரா டெம்பரேச்சர் ஏத்துறா அப்படிங்கிறானா மார்டல்ஸ். ஸ்பீக்கர்னு ஒரு காம்பனண்ட் எக்ஸ்ட்ரா வேலை செய்து லைட்டாக ஹீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த அயன்மேன் ஆர்க் கிரியேட்டரில் சொல்லல, ஃபுல் பர்சன்டேஜ் அச்சீவ்டு, 100% யூசேஜ் முடிஞ்சிருச்சு. 45 கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். இது எப்படி இருக்குன்னா, ஏதோ அந்த சிப்பில் இப்போ வந்துட்டு நான் ஜென்சின் இம்பாக்ட் ஆடி 45 FPS இருக்கிற மாதிரி ஒரு பெருமையாக வேறு சொல்கிறாரு. 45 நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். உன்னை நான் என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜாலியாக இருக்கு. பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கா. ஆனால் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது, ஒன்று தான் வேலை செய்யுது. இப்படி பேசினா கேட்கணும். ஆனால் அப்போது இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா கொதிக்கிறாங்க. வா, ஒத்தனை வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காச்சும் அடிபட்டு வீங்கி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இங்கே வச்சு பேசுனீங்கன்னா இந்த இடத்துல அச்சு விழுவோம். அயன் பாக்ஸில் அச்சு விழுவோம். அது மாதிரி ஸ்னாப்டிராகன் 810. எஸ், த பீஸ்ட். எத்தனை வருஷம் ஆனாலும் சூடும் குறையவே இல்லை. சூடு சொரணை ஏதாவது இருக்காடா? குறையவே இல்லை. பாரபட்சம் பார்க்காம அடிக்கலாம். அது மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ கொடூரமான சுச்சுவேஷன்லேயும் ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டா, பேட்டரி டக்குன்னு இறங்க மாட்டேங்குது. பேட்டரி நல்லா இருந்துச்சுங்க. நான் நேற்று வாங்கும் போது டெஸ்ட் பண்ணும் போதே பேட்டரி நல்லா இருந்துச்சு. அப்பயே சார்ஜ் போட்டு வச்சாங்க ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது அப்படின்னாங்க. 2 நாளாக இருக்குது ப்ரோ அப்படின்னு. பரவாயில்ல, அது நிஜமாக நல்லா இருக்கு. எனக்கு இப்போதைக்கு வந்து அந்த மோட்டோரோலாவோட சிக்னேச்சர் பக்கத்தில் இதை வச்சு காட்டணும் அப்படின்றத மெயினாக அதை வந்து நம்ம வாங்கினது. ஏன்னா இப்போ மோட்டோ நம்ம யூஸ் பண்ணி ப்ரோ அந்த டியூல் டோன் ஃப்ளாஷுங்கிறது அப்போ ஃபேமஸில். ஆமாம், ஐஃபோன் 5S நிறைய ஃபோன்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க அந்த டைமில். ஒருத்தன் பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த டியூல் டோன் ஃப்ளாஷ். இப்போ அது வந்து ரேர் ஆயிடுச்சு. ஏன் டிவைஸ் ஹீட்டாக இருக்கிறதுனால ஃப்ளாஷ் ஆனா இல்லையா? டார்ச் லைட் ஆன்னு நோட்டிஃபிகேஷன் எதாவது வருதா? வரலன்னா அப்போ அதுவும் ரத்தக்கவை வாங்கியிருக்கா? டார்ச் லைட் ஆன்னு காட்டணுமே, காட்டல. அப்போ ஹீட்னால வரலையோ, கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். பாவம். அப்படின்னா நைட் நேரத்துலையும் எப்போ எந்த நேரத்துலையுமே இல்லை இப்போ நம்ம இதை எப்படியும் வைஃபை ஆஃப் பண்ணி விட்ருவோம்ல, அவனே கூல் ஆயிடுவான் ஓரளவுக்கு. நல்லா இல்லையா அடிக்கிறான். எங்கடா செட்டிங்ஸு? ஹாய் சார், என்ன ஒரு ஷட்ரு. ஓ இதுவா வச்சுருக்கீங்களாடா இன்னும் எக்ஸ்போசரா? நாங்கள்லாம் அப்பயே அப்படிங்க. என்ன சாலா இப்போ கொண்டு வரீங்க எக்ஸ்போசர்? நாங்களாம் அப்பயே விளாடுவோம். இப்போ கேமரா ஆப்பில் நான் செட்டிங்ஸ்னால் என்னது தான் பண்ணுறது? இன்னைக்கு நம்ம பண்ணுற செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மேலே இங்கே இல்லையா? இல்லையே, அப்போல்லாம் செட்டிங்ஸே கிடையாதோ? அப்போ செட்டிங்ஸ் இல்லை ப்ரோ. இந்த நாய் ஏதோ பண்ணி வச்சிருக்குது ப்ரோ.
சரி நாங்கள் அதை கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ண விட்றோம். பாவம் அவனே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். வைஃபை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. பாவம் பின்னாடி ஏதாவது தேவையில்லாமல் ஆகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நுர வந்துருச்சு அவனுக்கு. இதில் வந்து அவன் சாவர வரைக்கும் அவனை அவன் நுர வந்து எப்படி சாவறான்றதை அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் மனசாட்சியே இல்லைங்க. 1000 தான் இருந்தாலும் நம்ம பையன் அவன் வாங்கிட்டு வந்துருக்கிறோம். அவனை போட்டு அவனை சேஃப்கார்ட் பண்ணுறேன். ஆஃபே வந்துட்டு நீ பொங்குறது பொட்டி நல்லா இருக்கு. பொட்டி நல்லா இருக்கு, சார்ஜர் நல்லா இருக்குங்க. ஆமாங்க, ஃபோன் நல்லா இல்லைங்க. உள்ள அந்த இது பேக்கேஜிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வா இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஃபோனை பண்ணுறோம், ஆனால் பாய்லர் மாதிரி வச்சிருக்கிற. பாய்லர் மாதிரி வச்சுக்கல, அதுவாக ஆயிடுச்சு. ஆல் கிரெடிட்ஸ் டு ஸ்னாப்டிராகன். எஸ் 810 ஒரு சப்பா பீத்த சிப்பை கொண்டாந்து, அதாவது ஆர்வ கோளாறுல ஆப்பிள் வந்து 64 பிட் ஆர்கிடெக்சர். இப்போ நான் இறங்காம பாரு 64 பிட் ஃபர்ஸ்ட் இதுவே ஃப்ளாப். அதுக்கப்புறம் 821 தான் வந்து அதை காப்பாற்றி மார்க்கெட்டில். நீ என்னமோ பெரியவன் நினச்சா இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டாங்க. உண்மைதான். ஏண்டா எதுக்கு அவ்வளோ அவசரம்? R&D ஒழுங்காக பண்ணி தொலை வேண்டியதானே. என்னத்தை நீ டெஸ்ட் பண்ணி போடுங்கண்ணே நீ? அது மாதிரி தான் இருந்துச்சு. இப்படியே போச்சுன்னா தெருவுக்கு தான் போவேன். சபாஸ் மாப்பிள சபாஸ். சரி, மொத்தம் இது ஒரு இன்ஃபர்மேஷனா. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி டிஸ்ரப்டடா இருக்கு. ஒரு ஃபோனோட பிரைஸ் குறையுதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல திரும்ப அந்த ஃபோனோட பிரைஸ் ஏறுது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இப்போ Edge70 வந்து ரிலீஸ் ஆகும்போது 30,000, அப்புறம் 32,000, திரும்ப 30,000, திரும்பி 32,000 ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். கன்ஃபியூஸ் ஆகுது. இவங்களை மட்டும் சொல்லுங்க, எல்லா பிராண்டுமே வந்து பிரைஸ் குறைக்கிறான் ஏத்துறான். இப்போ அந்த S25 சீரிஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பசியில இருக்கிறவங்க கிட்ட ஜிலேபி காட்டு. நீ என்ன அவ்வளோ நல்லவனா இவ்வளோ கரெக்ட் பண்ணியிருக்க? எனக்கு S25 FE சூப்பர் டீலாக இருந்துச்சுங்க. 45 அந்த ப்ரைஸில் அந்த நாய் லான்ச் பண்ணியிருக்கணும் போகும்போது. இல்லை, இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு அதுக்கும் இப்போ 45K வந்து ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆகுது. கரெக்ட் தான். அதனால நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆமாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இப்போ எனக்கு என்னன்னா, உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தாங்க. நாங்கள் ஃபோன் வாங்கி அதை நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் எதுவும் சொல்லலை, சரியா? அதை விட்டுருவோம். அந்த டீலே நான் வரல இனிமேல். அதனால நான் எப்படியோ நான் அதை எப்படி வாங்கி எப்படி விற்கணுமோ நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்னன்னா, இந்த ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க ஒரு சிலர்லாம். அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நாங்கள் வெறும் பெருமையாக தான் பேசுவோம். எப்படின்னா, அதெல்லாம் பெய்ட் கம்பெனிலாம் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வந்து பெய்ட் கம்பெனிக்கு பண்ணிட்டு தனியாக நம்ம வந்து உண்மையெல்லாம் பேசிக்கலாம். எஸ், இதை பற்றி நீ இல்லைன்னா அந்த ஃபோன் வந்து முடிஞ்சு வேற ஒரு பிராண்டு கொடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு அப்புறமா உண்மையை சொல்லுவோம். இந்த மாதிரியான அதுக்குள்ள அவங்க 10 பேர் வாங்கியிருப்பாங்க, அவனை நம்பி முடிஞ்சு போச்சு. அவங்க அது அவங்க தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான நீ ஏன்டா வாங்குற இந்த மாதிரியான கான்செப்டை பற்றி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வி ஆர் வெரி மச் கியூரியஸ் ப்ரோஸ். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் தான் ஏமாளியா இல்லைனா வந்து கரெக்டாக தான் இருக்கும். உனக்கே தெரியல ப்ரோ உங்களுக்கு, அவ்வளோதான். இல்லை, அதை நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம்ல. இப்போ நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் நீ வேற மற்றவங்களாம் கிடக்குறான், நீ விட நம்மலாம் பார்க்கவே வேணாம், நம்ம எப்பயும் பண்ணுறதே பண்ணுவோம். அது வேற வேற நிறைய பேர் பெருமையாக வந்து இதனால தான் நான் ட்விட்டர்லேயே இல்லை அப்படின்னு போடுறாங்க. ஓ வெறுப்பேற்றுறீங்களா? நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து தான் இங்கே பேச முடியுது. ஏன்னா அதில் ஏதோ ஒரு சில டைம் நல்ல நியூஸ் டேட்டாலாம் கிடைக்கும். சைனாவில் நடக்கிறது, டிவைசஸ் பற்றி, புது சென்சார்ஸ் லான்ச் ஆகிறது, சிப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதுக்காக அதை நாங்கள் பண்ணுறோம். அப்பப்போ குறுக்க இந்த கபோதிங்கன்னு வந்துட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ குறுக்கால வந்த சீரியஸா அதாங்க நடக்குது. எங்களுக்கு என்னங்க, எனக்கு என்ன காலங்காத்தால எழுந்து எங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்க நான் ட்விட்டருக்கு போறேன், அதை போருக்கு போற மாதிரி காலையிலே ஓபன் பண்ணா ஃபுல் சண்டை, ஃபுல்லா ரத்த காவுதான். அப்படிதான் இருக்கு. சரி, உங்களோட தாட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் மெயினாக இந்த வீடியோ. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ நம்ம கஷ்டப்பட்டாலும் நிம்மதியா இருந்துப்போம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்லை ப்ரோ சூதானமா வந்து சில இடங்களில் காசு பார்க்க வேண்டிய இடத்துல காசு பார்த்துட்டு நைஸாக நேக்கா வெளில வந்துட்டு அப்புறம் ஒரு சில இடங்களில் சொல்லிக்கலாங்கிறது புத்திசாலித்தனமா? நீங்களே சொல்லுங்க, சரியா? ஏன்னா எனக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா? காசு வாங்கிட்டா அவன் என்ன சொல்றானோ சொல்ற மாதிரியான அதான் நியாயம். அப்போ அதுக்கப்புறம் உட்காந்து நான் வந்து நியாயத்தை பேசுவேன்னா எனக்கு புரியல, அப்புறம் ஏன் காசு வாங்கினேன், அதான் கதை. நீ அதை மறைக்கிறதுக்காக தான் வாங்கினது காசு, கரெக்டா? இதுவே சில இடங்கள்ல வாய்ஸ் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம கௌதம் ப்ரோ வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ப்ரோ என்னோட இடத்துக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறேன், அதுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுங்க. இது ஓகே, ஷவுட் அவுட் தான் கொடுக்குறேன். அதுக்காக உடனே இப்போ கௌதம் ஒரு இடத்துல வீடு வாங்குறீங்க, அவ்வளோதான், அதுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் வந்துட்டு உடனே அது இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஷவுட் அவுட் கொடுத்தனால தான் நாங்கள் வந்தேன், புரியுதா? வந்த சிலர் நல்லா இருப்பாங்க, அவங்க லைஃப் எங்கேயோ போயிடும். இந்த ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் அதில் வந்து கிரிப்டோவில் மைனிங் பண்ணி ஹார்ட்வேர் வாலெட்டில் வந்து பல கோடிகள் வச்சிருக்கலாம். நீங்கள் சொல்லி தான் இந்த ஃபோன் வாங்கினேன்னு அதுலேருந்து ஒரு 10 கோடி எடுத்து உருவிட்டு விட போகிறாங்க. அப்போ மட்டும் வர மாட்டேறீங்க. வாட் இஸ் திஸ்? கடைசியில் என்னையும் வாட் இஸ் திஸ்
அது மாதிரிதான் இருக்கு. பேச தெரிஞ்ச பேசு பள்ளிகள்லாம். இது ஜிடிஏ. நான் நேத்து உங்களுக்கு அனுப்பி அந்த மாதிரி தான் இருக்கு. வரவும் போறவங்க எல்லாம் போட்டு குத்திட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். இவன் போய் அடிப்பான், ஆனா அவன் கரெக்டா ஒருத்தன் முன்னாடி போய் நின்னுக்குவான். அவன் போலீஸ்காரனா இருப்பான், முன்னாடி இருக்கான். அவனுக்கு ஒரு அடி எடுத்து போய் சுட்டு அதோட மூஞ்சில அடிச்சு ராக்கெட் லான்சர்லாம் அடிக்கிறாங்க. அவனும் செத்துருவான், சுத்தி இருக்கவங்க எல்லாம் செத்துருவான். என்னடா இது? ஓகே ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்தி பார்த்துருக்க விடைபெற்றுக் கொள்ளுங்க. சிவபரணி கௌதம் பாய்.